ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 ஃபஸ்ட் மந்த் சேலரியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 40,000க்கு மேலே போகும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட்டில் இருந்தால் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து 241 வேக்கண்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்டிங் நேம் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதற்கான ஸ்டார்டிங் சேல்ரி பேசிக் பே பார்த்திங்கன்னா 35,400 உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இதற்கு வந்து நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றின ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும். கூட டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கிலீஷாக என்னன்ட்டு மென்ஷன் பண்ணலை. பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஹேண்டிகேப்பு, எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கு எல்லாமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு. அதான் எஸ்சி, எஸ்டி 5 இயர்ஸ் வரும், ஓபிசி 3 இயர்ஸ் வரும், அந்த மாதிரி. ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இன்னும் கரெக்டான டேட்ஸ் வந்து இன்னும் சொல்லலை. ஓகேவா, SCI-government.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 241 வேக்கன்சின்றதும் வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான். இதுக்கு கூடிய சீக்கிரமே டீட்டெயில்டு, இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதற்கானதுமே கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு போஸ்டிங் தான். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டு பேர். 35,400 ஸ்டார்டிங் சேலரி. ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தாலே போதுமானது தான். அது கூட டைப்பிங் ஸ்பீடும் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் நல்ல 18 to 30 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் தான். நம்ம சேனலில் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன், ரெண்டுத்துலேயுமே அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிட்டில் இருக்கா, அதில் டேட் இருக்கும். டேட் முடிஞ்சிருச்சா என்ன எதுனும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி வந்து கேட்பாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாதவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிசி, எம்பிசி ஏதோ ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.